என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்முடைய தேவன் நல்லவர், உங்களை நேசிக்கிறவர். நீங்கள் இன்றைக்கு துன்பத்தின் நடுவே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த துன்பத்தின் நடுவேயும் உங்களை நடத்துகிறவர் அந்த ஆண்டவர்தான். எல்லா மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், ஏதோ ஒரு துன்பம், துயரத்தின் வழியாய் அவர்கள் நடக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்களும் அப்படித்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, அப்படி நடக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன வழிகள்? தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மேல் சற்று வருத்தப்படுகிறார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவர்கள் வழிகளை பார்த்து குணமாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தப்பி நடந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சிட்சித்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி விட்டோம் என்று திரும்பி வரும் பொழுது அவர்கள் வழிகளை பார்த்து குணமாக்குகிறாராம். கூடவே வசனம் சொல்லுகிறது, அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று. ஒரு குடும்பத்தார் கடந்த வாரத்தில் என்னை சந்திக்க வந்தார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் மகனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இவர்கள் வந்து என்னை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கடந்து சென்ற பொழுது அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளையெல்லாம் நான் நினைத்து பார்த்தேன். அந்த மகனுடைய திருமண வாழ்வுக்கு முன்பாக பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள். நான் ஜெபிப்பேன். ஆண்டவர் அருமையாய் இந்த சிக்கல்களை எல்லாம் மாற்றினார். ஏற்ற ஒரு துணைக்காக ஜெபித்த பொழுது ஏற்ற துணையை கொடுத்தார். திருமண வாழ்வுக்கு பிறகு சில சிக்கல்கள் வழியா இந்த குடும்பம் கடந்து சென்றது. ஐயோ, இந்த சிக்கல்கள் எல்லாம் மாறுமா? இந்த பிரச்சனைகள் தீருமா? இவர்களுக்கு ஒரு குடும்ப ஆசீர்வாதம் உண்டாகுமா என்றெல்லாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலைமை இருந்தது. ஆனால் இவர்கள் வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டது என் மகனுக்கு என்று சொன்ன பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, எப்படியெல்லாமோ திசை திரும்பிவிடும், திசை மாறிவிடும் என்று நினைத்த அந்த மகனுடைய வாழ்க்கையிலே நீர் அதிசயமான காரியங்களை செய்து இன்றைக்கு ஒரு கணவன் மனைவியாய் ஒரு குழந்தையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே. இந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் என்று ஆண்டவரை மனதார நான் ஸ்தோத்தரித்தேன். உங்கள் வாழ்க்கையிலும் ஆறுதல் கொடுப்பார். அந்த குடும்பத்துக்கு உடனடியாக அந்த ஆறுதல் வரவில்லை. படிப்படியாய் கடந்து சென்றார்கள். சில காலம் கடந்து சென்ற பிறகு அந்த துன்பமெல்லாம் மறைந்து துக்கமெல்லாம் நீங்கி இன்னைக்கு ஆறுதலோடு கூட ஆண்டவரை வந்து துதிக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தாரே. உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். இன்றைக்கே நடக்க வேண்டும் என்று எதிர்பாராதிருங்கள். கர்த்தர் அழகாய் நடத்தி, அருமையாய் உங்களை நடத்தி துக்கப்படுகிற உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, உங்க ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் என்று வாக்கு பண்ணின உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் ஆறுதலின்றி துக்கத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே அற்புதங்களின் தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வழிகளை பார்த்து உங்களை குணமாக்குவார். உங்களில் துக்கப்படுகிறவர்களுக்கு இந்த ஆண்டவர் இயேசு ஆறுதல் அளிப்பார். ஒரு சிலருக்கு இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் உள்ளத்தில் இப்பொழுதே ஒரு ஆறுதலை கொடுத்து உங்களை சமாதானமாய் நடத்துவார். தைரியம் கொள்ளுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.